நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உயிர்த்த எழுதலை குறித்து ஒரு முக்கியமான ஒரு செய்திப்பா. கவனமாக கவனிங்க. ஏதோ மற்ற டிவியில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்டது போல் சும்மா உட்காந்து கேட்குறவெல்லாம் மாத்திரம் இல்லை, உள்ளித்து கவனித்து கேளுங்க. அப்போ தான் அந்த உயிர்த்தெழுதலாம் என்னன்னு புரியும். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மரித்து கடைசி நாளில் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அந்த உயிர்த்தெழுதலில் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறேன். யோவான் 11:25 சொல்கிறாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எப்படி இவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் மரித்தாலும் பிழைப்பான். சும்மா ஏசுன்னு விசுவாசிக்கிறதுனால இல்லை. அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்வோம்? எப்படின்னு சொன்னால், எபேசியர் 5:16 வாசிக்கிறீங்க, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்குவாங்கப்பா. உயிர்த்தெழுந்தவனாக இருக்கணும். சும்மா ஏதோ பேர் கிறிஸ்தவனாக இருந்து பண்டிகையை கொண்டாடிட்டு ஈஸ்டரை கொண்டாடிட்டு போகிற கிறிஸ்தவனாக இருந்தால் பரலோகம் போக முடியாது. ஆகவே தான் எபேசியர் 5:14 சொன்னார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து தூங்கிட்டாத. ஆவிக்குரிய தூக்கம். மரித்தோரை விட்டு எழுந்துரு. உலகத்தில் மற்றவங்கெல்லாம் ஜீவனுக்கு மரித்து கிடக்கிறாங்க, நீ எழுந்து வா. கெட்டுப்போன குமாரன் சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்கல்ல, அவன் எந்திரிச்சு வந்தான் தகப்பங்கிட்ட. நீங்கள் என்றைக்கு எந்திரிச்சு வரப்போறீங்களோ தெரியாது. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் இந்த நாளில் முக்கியமான ஒரு செய்தி. நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார். அப்போ தான் கிறிஸ்துவனுடைய பிரகாசம் உனக்குள்ள வரும். இல்லைன்னா அது வரைக்கும் ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிறிஸ்துவ அறிய முடியாது. உயிர்த்தெழுதல் அந்த கிறிஸ்து வழியாக வரது உள்ள. ரோமர் 13:11 பார்க்குறீங்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, கடைசி காலம் என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி? ரோமர் 13:12 சொல்கிறாரு, இரவு சென்று போயிற்று, பகலுக்குரியவனா மாறு, கர்த்தருக்குள்ள நன்மை செய்கிறவனாய் நற்கிரியை செய்கிறவனாய் மாறு என்று தான் அவர் அழைக்கிறார். பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, மாம்ச கிரியைகள் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை, ஆவிக்குரிய கனிவு கொடுக்கிறவனாய் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இதுதான் உயிர்த்தெழுதலின் நாளுக்கான செய்தி. இதுவாக தான் இருக்கணும். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக பிரசங்கம் பண்ணி ஆடி பாடி திருவிழா கொண்டாடி கோயில் குளங்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கும்படி நிறைய லைட்டு போடுறதுனால ஈஸ்டர் ஆயிராது. எபேசியர் 5:11 சொல்றாரு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:13 அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். நீ இருளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது வெளியரங்கமாகாது. நீ யார்? என்ன செய்துக்கிட்டு இருக்கிற? ஏன் பாவத்தில் கிடக்கிற? ஏன் இச்சைக்குள்ளே கடந்துக்கிட்டு இருக்கிற? உயிர்த்தெழுதலுக்குள்ளே ஏன் உன்னால் வர முடியலை என்பதை குறித்து தான் இங்கே இதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அதை தேடணும். அந்த ஜீவன் என்ன? அதை பற்றுக்கொள்ள தெரியணும். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அதுதான் உயிர்த்தெழுதல் நாளுக்கான செய்தி. யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உன் ஆத்மாவுக்குள்ள, உன் ஆவிக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, உன் மனதுக்குள்ள, இருளுக்குள்ளே கிடைக்கிற பாவ சரீரத்தில் கிடைக்கிற இவைகளுக்குள் அது பிரகாசிக்கிறது. ஹலோ, உலகத்தை அந்த ஒளியை பார்க்க முடியாது. நீ உலகத்தானா இருந்தால் இந்த ஒளியை கண்டுகொள்ள முடியாது. யோவான் 1:9 உலகத்திலே வந்திருந்தது அந்த ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளி. ஹலோ, அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்துருச்சா? அதுதான் ஈஸ்டர். யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு, பாவ இருளுக்குள்ள அவன் கிடக்காதபடிக்கு இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். உலகத்தான் இதை கண்டுபிடிக்க முடியாதுப்பா. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்றியே, வயசு என்ன ஆகுது? தேடிட்டியா? ஒளிக்குள்ளே வந்துட்டியா?
இருளை விட்டு வெளிச்சத்தில் வந்துட்டியா? இதைத்தான் பார்க்க போகிறீங்க. மறுபடியும் இயேசு 8:12 சொல்கிறாரு, ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி உள்ள வரும்போது தான் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியும். யோவான் 3:15-16 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். உலகத்தில் அவரை எல்லாத்துக்கும் மேலாய் நீ அவரை உனக்குள்ள உயர்த்தி பார்க்கணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்கிற சொல்லுகிறதனுடைய அனுபவம் அதுதான். எதையெல்லாமோ உயர்த்துறீங்க. மனைவி, பிள்ளைகள், செய்கிற பணி, தொழில், காசு, பணம், பொருளாசை, வீடு, வாசல், இதெல்லாம் உனக்கு முன்னால் பெருசாக தெரியுது. அவர் பெரியவராக தெரியணும். அவரை உயர்த்து இன்னும். அப்போ தான் நீங்கள் ரட்சிப்படைய முடியும். அவரை தந்தருளி இவ்வளவாய் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அவரை உனக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை உண்டு. ஹலோ, எதுக்கு பிதா அவரை அனுப்பினார்? இதை சரியாக அறிஞ்சிட்டியா? அறிந்து கொண்டீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இது. நீ மனம் திரும்பு. கர்த்தர் அதை குறித்து தான் சொல்கிறாரு. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவர் எதற்கு அனுப்பப்பட்டார்? எதனால் பிதா அவரை உலகத்துக்கு அனுப்பினார்னு சொல்லி பண்டிகை கொண்டாடுறதுக்கு இல்லை. மரித்தார், உயிர் தெழுந்தார்னு நீ உயிர் தெழுந்திருக்கலாம். இல்லைன்னா உனக்கு எதுக்கு இந்த பண்டிகை? எனக்கு எதற்கு அந்த பண்டிகை? உயிர்த்து எழுந்தவர்களுக்கு தான் இது கொண்டாடுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யோவான் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று. என்றென்றைக்கும் மரணத்தை பார்க்கவே மாட்டான். ஒரு உயிர்த்தெழுதல் தான். அந்த உயிர்த்தெழுதலில் சரியாக பங்கடைய தெரியலும். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட மறித்து நீ தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவரோடு கூட உயிர்த்து எழுப்பப்பட்டவனாய் இருக்கிறாய். இந்த ஞானஸ்தானமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்படி இருப்ப? யோசிச்சு பாருங்க. புதிய ஜீவனை அடையும்படிக்கு அவரோடு கூட உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கோம். நீதி குறித்து பிழைத்திருக்கும்படிக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் காணப்படும்படிக்கு இப்படிப்பட்ட குமாரனை உடையவன் 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவரோடு கூட உயிர்த்து எழுப்பப்பட்டவர்களாய் அவரை தனக்குள்ளே கொண்டு இருக்கிற அந்த குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். அவன் தான் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளே வந்துட்டான். உயிர்த்து எழுப்பப்பட்டவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஹலோ, மரணம் தான் உள்ளே இருக்குது. இல்லை உயிர்த்தெழலை. ஆத்மாவில், ஆவியில், இருதயத்தில், மனதில் இருளின் அதிகாரம் உள்ளே இருக்குது. மரணத்தினுடைய அதிகாரம் உள்ளே இருக்குது. ஆகவே தான் சொல்கிறார் அந்த காரியத்தை. எப்பொழுது எப்படி உயிர்த்து எழுப்பப்படுகிறோம்? யோவான் 5:21 பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல கடைசி நாளில் எல்லாரையும் எழுப்புறாரு. எந்த மதத்தானாக இருந்தாலும், எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும், கடவுள் இல்லை என்று சாய்த்தவனாய் இருந்து மரித்து போன எல்லாரையும் எழுப்புறாரு நியாய தீர்ப்புக்கென்று. அவர் எழுப்புறது போல இங்கே குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை நீ இந்த பூமியிலே உயிரோடு ஜீவிக்கும் போது, வாழ்ந்திருக்கும் பொழுது உன்னை எழுப்புகிறார், உயிர்த்தெழுப்புகிறார். அறிந்து கொள். அதான் குமாரன் எழுப்புறாரு. எப்படி செய்கிறாரா? யோவான் 11:23 இயேசு அந்த மார்த்தாளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்து எழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்து எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்து எழுப்புற அந்த பணி என்ன, எப்படியா அதை பார்க்க போறீங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே சொல்றாரு. அந்த உயிர்த்தெழுதலே நான் தான், அந்த ஜீவனே நான் தான். என்னை இப்படி விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கு, அவனுக்குள்ளே உயிர்த்தெழுதல் இருக்கு.
ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் அதை குறித்து சொல்கிறாரு. யோவான் 11:26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்னு சொன்னார். யோவான் 11:27 அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆனாலும் அவள் மாம்சத்தில் இருந்தாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் மற்ற எல்லாரும் இதை அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் தான் உயிர்த்தெழுதல்கிற இவன் இன்னும் அறியலை. அவர் தான் ஜீவன்கிறத அவன் அறிந்து கொள்ள முடியலை. நீர் எங்கே இருந்திருந்தா அவன் மறைத்திருக்க மாட்டான். சரி, இல்லை கொஞ்ச நாள் கழிஞ்சு திரும்ப மறுபடியும் மறித்து போவானே. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்கிறாரு. மரித்து கிடந்தவன் எழுந்திரிச்சு வாராய்யா. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். லாசர் வெளியே வந்தான் போடலை. மரித்தவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மரித்தவர்களாக இருந்தவர்களாகத்தான் அவர் எழுப்பப்பட முடியுது. இந்த உண்மை அனுபவம் என்ன, எப்படி நடக்கும், எப்பொழுது உயிர்த்தெழுகிறோன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 5:23 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். மனம் திரும்புகள், இதான் வசனம். மனம் திரும்பிட்டீங்களா அவர் ராஜ்யம் உள்ள வந்துடும். உயிர்த்தெழுதலாக இருக்கிறவர், ஜீவனாக இருக்கிறவரே நம்ம கூட வந்துடுவார். அதை பார்க்க முடியும். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவங்களை அக்கிரமங்களை மறித்து கிடந்தோம். நம்மளை ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி உயிர்ப்பித்திருக்கிறாரு. எபேசியர் 2:5 அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பிதா குமாரனோடு கூட உயிர்ப்பிக்கிறாரு. ஹலோ, குமாரனோடு இருக்கிறீங்களா? அவரை எங்கேயோ வச்சிருக்கீங்களா? அதைத்தான் அவர் சொல்கிறாரு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழுப்பி உயிர்த்தெழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இங்கே இல்லைப்பா, உன்னதத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போவே புது இருதயம், புது ஆவி அவனுக்கு கொடுக்குறாரு. பழைய இருதயமெல்லாம் எடுக்கப்பட்டாச்சு, பழைய ஆவி போயிடுச்சு, புதிய மனதை தர்றாரு, புது சிருஷ்டியாக்குறாரு. உலகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான். உலகத்தோடு இப்போ ஒட்டி இல்லை. உயிர்த்தெழுப்பப்பட்டவுடைய அனுபவம் உன்னதங்களிலே அதிகாரங்களோடு கூட சத்ருவாகிய பிசாசானவன மேலே அதிகாரம், பாவத்தின் மேலே அதிகாரம், மரணத்தின் மேலே அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் அநீதி செய்ய மாட்டான், நீதி செய்வான். சத்ரு அவனை தொடால். தேவனாலே பிறந்தவன், உயிர்த்து எழுப்பப்பட்டவன் எப்படி இருப்பானா? பாவம் செய்யான். அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்தில் தெளிவாக திட்டமும் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அனுபவம் எங்கே? அதுதான் அவர் சொல்கிறாரு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாய் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்பா, அறிஞ்சிருக்கீங்களா? பழைய மனுஷனை இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டாச்சுனா உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறோம். மரித்தவன் இனி பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா.